வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான சூழலில் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்புக் கூட்டம் இன்று கூடுகிறது. ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்களும் திருத்தமின்றி மீண்டும் அவையில் தாக்கல். சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை இன்று முன்மொழிகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மீண்டும் அனுப்பப்படும் 10 மசோதாக்களும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க தீர்மானத்தில் வலியுறுத்தல். குன்றத்தூரில் அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மாணவனுக்கு அறுவை சிகிச்சை. நசுங்கிய 2 கால்களும் அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் பெற்றோர் கண்ணீர். குமாரபாளையம் அருகே வடமாநில காதல் ஜோடி தூக்கிட்டு தற்கொலை. பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு மறுத்ததால் விபரீத முடிவு. தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று சூரசம்ஹார விழாவையொட்டி குவிந்து வரும் பக்தர்கள். கென்யாவில் பெய்து வரும் கனமழையால் பெரும் பாதிப்பு. வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் மக்கள். அகமதாபாத்தில் நாளை நடைபெறுகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. தமிழக சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. காலை சட்டப்பேரவையும் கூடியதும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரபலங்களின் மறைவுக்கு இரங்கல் குறிப்புகளும் இரங்கல் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளன. அண்மையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணு, பி. வெங்கடசுவாமி, வேல்துரை ஆகியோரின் மறைவுக்காக இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து முதுபெரும் அரசியல் தலைவர் சங்கரையா, பங்காரொடிகளார் ஆகியோரின் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. பின்னர் 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பிய தமிழக ஆளுநரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிகிறார். நிராகரிக்கப்பட்ட சட்ட முன்வடிவுகளை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. செய்யாறு சிப்காட் எதிர்ப்பு போராட்டத்தில் கைதான 6 பேர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், செய்யார் சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவித்ததன் காரணமாக 7 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அருள் என்பவரை தவிர்த்து மற்ற 6 பேர் குடும்பத்தாரின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்து அவர்களை குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கையில் இருந்து விடுவிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்றுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக அரசு அமைந்ததும் முதல் வேலையாக 3 பங்கு டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு அதிகம் பாதிப்பு ஏற்படுத்தாத கள்ளுக்கடைகளை திறக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். திருச்சியில் 2 மன்னர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர் என்று கூறிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கரூரில் கட்டி முடிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள பூங்காவை ஆய்வு செய்ய சென்ற காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியிடம் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காதப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட வெண்ணமலை பாலதண்டாயுதபாணி கோவில் முன்புறம் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அம்மா பூங்கா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திறக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பூங்காவை எம்பி ஜோதிமணி அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். அப்போது 2.5 ஆண்டுகள் ஆகியும் வராமல் தற்போது தேர்தல் நேரத்தில் எதற்காக வந்தீர்கள் என்று ஜோதிமணியிடம் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் கேள்வி எழுப்பினார். மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப்பெறாமல் மீண்டும் மனு அளிப்பவர்களின் மனுக்கள் மீது விசாரணை நடத்தி தகுதியுள்ளவர்களுக்கு உரிமைத் தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக எம்பி கனிமொழி உறுதியளித்துள்ளார். உங்களோட மனுக்கள் எத்தனை மனுக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போகும். ஆனால் நீங்க பொறுமையா அந்த மனுக்களை எங்களிடம் தரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்த மனுக்கள்ல நியாயமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் நிச்சயமாக விரைவாக செய்து தருவோம் என்ற அந்த உறுதியையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். சென்னை பூங்கா நகர் கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இசை மற்றும் கவின் கலை கல்லூரியைச் சேர்ந்த 108 மாணவ மாணவியினர் பங்கேற்கும் கந்தசஷ்டி கவசம் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சிறப்பு தரிசனத்திற்கு எந்தவிதமான கட்டண உயர்வு அமல்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார். விழுப்புரம் வழுதரெட்டி கௌதம் நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி என்பவரின் மகன் அராஜகன் மூளைச்சாவு ஏற்பட்ட காரணத்தினால் அவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய பெற்றோர் முன் வந்துள்ளனர். அவரது 2 சிறுநீரகங்கள், கல்லீரல் மற்றும் இருதயம் ஆகியவற்றை தானமாக வழங்கினர். பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அராஜகனின் உடலுக்கு அரசு சார்பில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதுடன் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார்.
சென்னை நந்தனம் அலுவலகத்தில் போன்பே மூலம் டிக்கெட் வாங்கும் வசதியை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிமுகம் செய்தது. மெட்ரோவில் பயணிக்க பேடிஎம், வாட்ஸ்ஆப் ஆகியவற்றின் மூலம் இதுவரை டிக்கெட் எடுக்கும் வசதி இருந்தது. இந்த நிலையில் இந்த வசதி போன்பே செயலிக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. போன்பே மூலம் டிக்கெட் எடுக்கும் பயணிகளுக்கு 20% சலுகையும் தரப்பட்டுள்ளது. டெல்லியில் தமிழ்நாடு நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி டெல்லி பிரகதி மைதானத்தில் உள்ள இந்திய பன்னாட்டு வர்த்தக பொருட்காட்சி அரங்கில் தமிழகத்தின் பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை அமைச்சர் சாமிநாதன் திறந்து வைத்தார். பின்னர் தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தமிழக கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மாணவனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் 2 கால்களும் அகற்றப்பட்டுள்ளன. சென்னையை அடுத்த குன்றத்தூர் அரசு பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவன் அரசு பேருந்தில் பயணித்தபோது தவறி விழுந்துள்ளார். பேருந்தின் சக்கரங்கள் ஏறியதால் மாணவனின் 2 கால்களும் நசுங்கின. இதையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த மாணவனுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் நசுங்கிய 2 கால்களும் அகற்றப்பட்டு விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கதறி எழுத மாணவனின் பெற்றோர் மகனின் கல்விக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கதவுகள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகனை பார்க்க பயமாக இருந்ததால் வெளியே வந்துவிட்டதாக மாணவனின் தாய் தெரிவித்துள்ளார். அந்த காலு பேண்டேஜ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியல என்னன்னு சொல்ல தெரியல. குழந்தை எப்படி இருக்கிறான்னு தெரியல. எனக்கு உள்ள எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்றாங்க. எனக்கு உண்மை என்னன்னு எனக்கும் தெரியல. நான் வந்து உள்ள குழந்தைய பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அவனை பார்க்க எனக்கு பயமா இருந்தாலும் நான் வெளியே வந்துட்டேன். ஸ்கேன் பண்ண கூட்டு போனாங்க. இப்போ உள்ள கூட்டின்னு போயிருக்காங்க. என்ன விபரம் நானே எனக்கே தெரியல சார். ஹைஸ்கூலில் தான்ப்பா படிப்பான், ஸ்கூலில் தான் படிப்பான். நடந்து தான்ப்பா அவன் வருவான். பஸ்ஸெல்லாம் ஸ்கூல் பாட்டில் அடிக்கணும் வரமாட்டான்ப்பா அவன். நான் பல்லாயிரம் சந்தைக்கு போயிட்டு 66 பஸ் கிட்ட வரேன். டிராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு. அப்போ எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணுறேன். எம்மா குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஓடியாரு பஸ்ஸுலேருந்து இறங்கி ஓடியாது அங்கே இருந்து நடந்தே சார் ஓடியாது வந்து பஸ் ஸ்டாண்ட் தேரடி எதிர்க்க பார்த்தா ஏற்றின்னு வந்துட்டுக்கிறாங்க. அங்கே மறுப்பில் ஏற்றின்னு வந்துட்டாரு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தாக்குதலில் ஈடுபட்ட உணவக உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிதம்பரத்தைச் சேர்ந்த முகமது யூசப் என்பவர் தனது குடும்பத்தினர் 15 பேருடன் மதுரை கொடிக்குளம் பகுதியில் உள்ள உணவகத்தில் சாப்பிடச் சென்றுள்ளார். அப்போது உணவகத்தில் சட்னி, சாம்பார் உள்ளிட்டவை இல்லாததால் அங்கு இருந்த யூசப் உள்ளிட்டோர் எழுந்து சென்றபோது மேஜையில் இருந்த தண்ணீர் கீழே சிந்தியுள்ளது. அதனை சுத்தம் செய்ய கோரி உணவக ஊழியர்கள் நிர்பந்தித்துள்ளனர். இதில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் யூசப் குடும்பத்தினர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர். அவர்களை விரட்டிச் சென்ற உணவக உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பைக் ரேஸில் ஈடுபட்டு சாகசம் செய்த சக்திவேல், சபரி, ரகுராம், வேல்முருகன் ஆகிய 4 இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களின் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் பைக் வீலிங் செய்ய கோகுல் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லாததால் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வடமாநிலத்தைச் சேர்ந்த காதல் ஜோடி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருவங்காடு பகுதியில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஜவுளி நூற்பாறையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த டிம்பு மச்கி என்ற இளைஞர் பணிபுரிந்து வந்தார். அவரும் அருகே உள்ள விடுதியில் தங்கியிருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்த தகவல் அறிந்த அந்த பெண்ணின் பெற்றோர் காதலர்களுக்கு சிறுவயது என கூறி திருமணம் செய்து வைக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக தெப்பக்காடு மற்றும் அபயாரண்யம் முகாமில் 27 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு யானைகளுக்கு உணவு வழங்கிவிட்டு பின்னர் அவற்றை வனப்பகுதியில் விடுவது வழக்கம். சந்தோஷ் என்ற காட்டு யானையை வனப்பகுதியில் விடும்போது அருகில் ஒரு காட்டு யானை வந்தது. நீளமான தந்தத்துடன் இருந்த சந்தோஷ் யானையை கண்ட அந்த காட்டு யானை நீண்ட நேரம் முறைத்தபடி நேருக்கு நேர் நின்றன. அதனை விரட்ட முடியாமல் சந்தோஷ் யானையின் பாகன் செய்வு தெரியாமல் யானை அருகிலேயே நின்று கொண்டிருந்தார். நீண்ட நேரம் அதே இடத்தில் நின்ற அந்த காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்கு சென்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதையொட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் குவிந்து வருகின்றனர். கந்தசஷ்டி திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று காலையில் ஜெயந்திநாதனுக்கு சிறப்பு ஹோமமும் மாலையில் சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் கந்தசஷ்டி மண்டபத்தில் ஜெயந்திநாதர் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று மாலை சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதால் திருச்செந்தூர் கோயில் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் முதல் நாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவிழாவை முன்னிட்டு 63 அடி உயர தங்க கொடி கம்பத்தில் கொடியேற்றத்துடன் உற்சவம் தொடங்கியது. இதில் முதல் நாள் இரவில் பஞ்சமூர்த்திகளின் நந்தி மற்றும் ஹம்ச வாகன மாட வீதியுலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாக சதுர்த்தியை முன்னிட்டு பெரிய சேஷ வாகனத்தில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. இதில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதகராக 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளனர்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி தீபாவளி மிலன் என்ற நிகழ்ச்சியின் மூலம் ஊடகவியலாளர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவோம் என்ற பிரச்சாரத்திற்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, மக்கள் அதன் பின்னால் அணிதிரண்டு நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய ஆபத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஊடகவியலாளர்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஒரே கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் சத்தீஸ்கரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நேற்று நடைபெற்றது. மத்திய பிரதேச மாநிலத்தில் 71.16 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதேபோன்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 68.15 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவின் பெய்து வரும் கனமழை காரணமாக மொம்பாசா நகரை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கடற்கரை நகரமான மொம்பாசாவில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர். மழை வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு பேருந்தில் இருந்த பயணிகள் கயிறு கட்டி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 46 பேர் பலியாகியுள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் கென்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் ராணுவத்தினர் போர் ஒத்திகை பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதையொட்டி ஜப்பானின் கடற்படை கப்பல்கள் மற்றும் ஹோவர் கிராப்ட் வாகனங்களில் டொக்னோஷிமோ கடற்பகுதியில் ஜப்பான் ராணுவ வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ராணுவத்திற்கான நிதியை 2 மடங்காக உயர்த்த ஜப்பான் அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் ராணுவ பலத்தை மேலும் பலப்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு முன்பாக அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இந்திய விமானப்படையின் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. இதையொட்டி விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நேற்று அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது. அப்போது விமானப்படை விமானங்கள் மைதானத்திற்கு மேலே சீறி பாய்ந்து பல்வேறு சாகசங்களில் ஈடுபட்டன. லெஜண்ட்ஸ் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடும் சதர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் அணியின் ஜெர்சி அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது. லெஜண்ட்ஸ் லீக் T20 கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 6 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் ஓய்வு பெற்ற இந்திய அணி முன்னாள் வீரர்கள் மற்றும் வெளிநாட்டு வீரர்கள் விளையாடுகின்றனர். இந்த தொடரில் விளையாடும் சதர்ன் சூப்பர் ஸ்டார்ஸ் அணியின் ஜெர்சி அறிமுக விழா சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் CSK அணியின் தலைமைச் செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் கலந்து கொண்டு அணியின் ஜெர்சி மற்றும் பாடலை அறிமுகப்படுத்தினார். ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்கும் பேசிய நடிகர் S.J. சூர்யா தம்மை நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இப்படி ஒரு வரவேற்பு உண்மையாகவே ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்படி ஒரு புதுமையான படத்துக்கு, இப்படி ஒரு நல்ல படத்துக்கு, இப்படி ஒரு தரமான படத்துக்கு இப்படி ஒரு தரமான வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆடியன்ஸோட தரம் பயங்கரமாக உயர்ந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு கம்பேர் பண்ணி சொன்ன அந்த பேர் எனக்கு அப்படி பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசிய நடிகர் ராகவா லாரன்ஸ் ஜிகர்தண்டா முதல் பாகத்தை பார்க்காமல் தாம் தவறவிட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ் சார் இந்த ஜிகர்தண்டா 1 மிஸ் பண்ணிட்டேன் சார், 2 பண்ணலாம் சார்னு. இப்போ அந்த படம் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்துல நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த உள்ளுக்குள்ளே சொன்ன கார்த்திக் சுப்ராஜ் சார் என்னை மாற்றுவார்னு நான் நினச்சது தான். இப்போ என்னை மாற்றிருக்காரு. காஞ்சனாவுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்த ராகவா லாரன்ஸ் வேற, இந்த ஜிகர்தண்டா படத்துக்கு அப்புறம் இருக்கிற ராகவா லாரன்ஸ் வேறன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். பின்னர் பேசிய அந்த படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சின்ன ஒரு பதட்டமும் ஒரு ஆங்ஸைட்டியும் ஒரு சின்ன பயமும் இருந்துச்சு. ஏன்னா எப்படி இதை ஆடியன்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாரும் எப்படி இந்த படத்தை ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பட் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் இருக்க ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது மீ பர்சனலி ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஐ தேங்க் எவ்ரி ப்ரெஸ், எவ்ரி மீடியா. இந்த படத்தை பற்றி எழுதின ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் நன்றி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான சூழலில் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. ஆளுநர் திருப்பி அனுப்பிய 10 மசோதாக்களும் திருத்தமின்றி மீண்டும் அவையில் தாக்கல். சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை இன்று முன்மொழிகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மீண்டும் அனுப்பப்படும் 10 மசோதாக்களும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க தீர்மானத்தில் வலியுறுத்தல். குன்றத்தூரில் அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மாணவனுக்கு அறுவை சிகிச்சை. நசுங்கிய 2 கால்களும் அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் கூறியதால் பெற்றோர் கண்ணீர். குமாரபாளையம் அருகே வடமாநில காதல் ஜோடி தூக்கிட்டு தற்கொலை. பெண்ணின் பெற்றோர் திருமணத்திற்கு மறுத்ததால் விபரீத முடிவு. தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று சூரசம்ஹார விழாவையொட்டி குவிந்து வரும் பக்தர்கள்.
கென்யாவில் பெய்து வரும் கனமழையால் பெரும் பாதிப்பு. வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும் மக்கள். அகமதாபாத்தில் நாளை நடைபெறுகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.